என்ன தம்பி, கோர்ட்டு விசாரணைலாம் முடிஞ்சு எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் சார். உன் முகத்தை பார்த்தா கேஸ் உனக்கு ஃபேவரா போயிட்டு இருக்கு போல. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் சாதகமா கோர்ட்ல நடக்கவே இல்லை. பொய்யான சாட்சிகள், பொய்யான ஆதாரங்கள்லாம் காட்டி நான் தான் அந்த கொலையை செஞ்சிருப்பேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படிப்பா எந்த டென்ஷனும் இல்லாம இருக்க? கோர்ட்ல இருந்து வெளியே வரும்போது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் பொய்யா ரெடி பண்ணி என்னை மாட்டி விட பாக்குறாங்க. ஆனா வர வழியில தான் சார் நான் யோசிச்சு பார்த்தேன். என் ஒய்ஃப் ரஞ்சிதா இருக்கும்போது நான் எதுக்கு சார் இதுக்கெல்லாம் பயப்படணும்? நான் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும்? ஒரு பெரிய கிரிமினல் லாயரை எனக்காக வாதாடுறதுக்காக என் ரஞ்சிதா கொண்டு வந்திருக்கா சார். அது மட்டும் இல்ல சார், ஃபீஸ் இல்லாம கூட அவர் எனக்காக ஆஜராவாரு. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் அவரை ரீச் பண்ணவே முடியாது சார். ஆனா பணத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எனக்காக அவரை ஆஜராக வச்சிருக்கா சார். ஆக்சுவலா நாங்க சில விஷயங்களாம் சொல்ல விடாம அவரை தடுத்துட்டோம். அதனாலதான் சாட்சியை உடைக்க முடியாம அவரை விட்டுட்டாரு. ஆனா என் ரஞ்சிதா கண்டிப்பா அதை விட மாட்டா சார். ஒருவேளை இந்த தண்டனையை நான் வேணா கூட ஏத்துக்கலாம் சார். ஆனா என் ரஞ்சிதாவால நான் உள்ள இருக்கிறது அவளால ஏத்துக்கவே முடியாது. எவனோ ஒருத்தனோட சதியால தான் என் மேல கொலைப்பழி விழுந்திருக்கு சார். அவன் சொல்லிதான் சகுந்தராவோட ஆளுங்க வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சகுந்தராவையே ரஞ்சிதா நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கா சார். என்னை வெளியே கொண்டு வரதுக்காக என் ரஞ்சிதா என்ன வேணாலும் பண்ணுவா சார். அவ இருக்கும்போது நான் ஏன் சார் பயப்படணும்? என் பக்கம் இருக்கிற உண்மை காப்பாத்துதோ இல்லையோ, என் ரஞ்சிதா என்னை கண்டிப்பா காப்பாத்துவா சார். நான் அதை 100% நம்புறேன். தம்பி, உனக்கு இந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணா இருக்கணும். இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. அம்மாவுக்கு அப்புறம் எந்த நிலைமையிலும் நம்மள தாங்கி பிடிக்கிறது பொண்டாட்டி தான். அதனாலதான் அவங்கள இன்னொரு அம்மான்னு சொல்றாங்க. ஒரு பெரிய கஷ்டத்தை தாண்டி வர்றதுக்கு நம்பிக்கையும் தைரியம் மட்டும் இருந்தா பத்தாது. என்ன நடந்தாலும் உனக்கு நான் இருக்கேன்டான்னு நம்ம கூடவே நிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆள் நம்ம பொண்டாட்டியா இருந்தான்னா மலை மாதிரி பிரச்சனை வந்தாலும் ஈஸியா அடிச்சு உடைச்சிட்டு வந்துடலாம் தம்பி. உனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் அமைஞ்சிருக்காப்பா. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. என் பொண்டாட்டியும் அப்படித்தான்பா. எனக்கு அவ சாமி மாதிரி. அவதான் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு என்னையும் விட்டு கொடுக்காம இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் திருந்திடுவேன்னு நம்புறாப்பா. அந்த நம்பிக்கைக்காவது நான் மாறி வாழணும்னு ஆசைப்படுறேன்பா. பார்க்கலாம். தம்பி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இதுக்கு மேலேயும் வீட்டுல உண்மையை சொல்லாம தள்ளி போடாத. உனக்காக எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கிற உன் பொண்டாட்டிக்காக நீ இதை செய்யறதுதான் நியாயமா இருக்கும். அவங்க உனக்காக படுற கஷ்டத்தை உங்க அம்மாவும் கூட இருந்து பாக்குறாங்க. நீ இந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ஏத்துப்பாங்க. நானும் அந்த முடிவுக்கு தான் சார் வந்திருக்கேன். இந்த கேஸ்ல இருந்து விடுதலையாகி வெளியே போனதுமே வேலையா ரஞ்சிதா என் பொண்டாட்டிங்கிற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்ல போறேன். வீட்டுக்கு போனதும் மனசு மாறிடாதுப்பா. இல்ல சார், இந்த தடவை நான் சொல்ல தவறிட்டா நானே என்னை மன்னிக்க மாட்டேன் சார். நிச்சயமா நான் உண்மையை சொல்லதான் போறேன் சார்.